பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணி செபிக்க போகிறோம். வாசிக்கலாமா? சீக்கிரமாக. நீதிமொழிகளின் புத்தகம், அதில் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ சீட்டு மடியிலே போடப்படும் அப்படின்னா, இந்த பழைய நாட்களில் நம்முடைய வேதத்தில் பல காரியங்களுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சிலர் தெரிந்து கொள்ளும்படியாகவும் சீட்டு போட்டு அவங்களை எடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம்மா. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம இந்த ஆளுகள்கிட்ட சீட்டு போடுறோமே, அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு தள்ளு சீட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ்வளோவா. ஆனால் நிறைய பேர் சொல்லியாங்க, இந்த சீட்டு அந்த சீட்டு தள்ளு நாங்கள் எடுத்தோம் அப்படின்லாம் சொல்லியாங்க. ஆனால் அருமையானவர்களே, அந்த சீட்டை ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. சீட்டை எத்தனை பேர் போட்டிருக்கிறீங்க? சிலர் சொல்ல சீட்டு போடுறது சிக்காக இருக்கும். நம்ம வேதத்தின்படி சீட்டு போட போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். ஆமேன். அதனால் நான் உங்களுக்கு வேதத்தினுடைய சீட்டுகளெல்லாம் நிறைய. யோனா திடீர்னு சொல்லிட்டு யோனா ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாக போன போது என்ன நடந்துச்சு? பெருங்காற்று அந்த கப்பலை மோதி அடிச்சது இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது தேவ பிள்ளைகளே? யார் நிமித்தம் இந்த கப்பல் இந்த சேதம் வந்தது? ஆமேன். அப்போ அதற்காக நம்ம என்ன செய்யணும்? சீட்டு போடணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி சீட்டு போட்டு, சீட்டு யாருக்கு பேரில் விழுந்துச்சான்? யோனா பேரில் விழுந்துச்சு இல்லையா? அப்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே போல் இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை அன்றைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை அடித்து சிலுவையில் அறைந்து பிற்பாடு அவருடைய வஸ்திரத்தின் பேர், என் உடையின் பேரிலே சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. இப்படி தானே வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய உடைக்க பேரில் சீட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னது போலவே ஆண்டுடைய வஸ்திரத்தை அந்த போர் சேவகர்கள் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டாங்க. அது யாருக்கு வரும்? ஹல்லேலூயா. இந்த சீட்டை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம்மா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்களை தெரிந்து கொள்ளும்போது சீட்டு போடப்பட்டது. சீட்டுன்னா என்ன? அவங்க நேமை எழுதி போட்டு, நம்ம எல்லாம் அப்படி பண்ணுவோம் முன்னால் சின்னதில். அல்லேலூயா. ஏதோ ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். அதை போலத்தான் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த வசனத்தை மீண்டும் கூட வாசிக்கலாமா? சீட்டு மடியிலே போடப்படும், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆனா என்னதான் சீட்டு போட்டாலோ காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு யுக்தி, ஏதோ ஒரு முறை, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சால் கூட, ஏதோ இதை போட்டால் சிக்கறுத்துரும், இதை போட்டால் நமக்கு சரியாயிடும், இதை பண்ணினா நமக்கு நல்லதாக வந்துடும் அப்படின்னு நாம் நினைச்சாலும், கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரும். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாம். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பலத்தால் எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே நம்ம செய்து முடிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது சீட்டு மடியிலே போடப்படும். போடுறாங்க. ஆனால் அந்த சீட்டுக்குள்ள கிரியை செய்கிற தேவன் நம்முடைய பரலோகத்தின் ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் காண்கின்றார். அல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றையும் காண்கின்றார். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ஒன்னொன்னையும் தேவனுக்கு பிரியமா செய்யும் போது கட்டாயமாக அதற்குள்ளே தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமில்லாம நம்ம எந்த சகாயத்தையும், எந்த ஆசீர்வாதத்தையும், எந்த நன்மையையும் நம்ம ஒருபோதும் ஒரு காலமா நம்ம அனுபவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதனால தான் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தம் இல்லாத ஜெபங்கள், தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த பலனும் கிடைக்காது. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, வாசிக்கலாமா? சீக்கிரமா எடுத்து வாசிங்க. யாக்கோபின் புத்தகம், அதில் 4வது அதிகாரத்தில் 2ல் இருந்து சில வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 2ல் இருந்து சில வார்த்தை சீக்கிரமா வாசிப்போமா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீங்க. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. பாத்தீங்களா? இப்ப சிலர் என்னெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் செய்வோம், ஆனா ஜெபம் கூட கிடையாது, தேவ சமூகத்தில் அழுவது கிடையாது, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது கிடையாது, மனம் திரும்புவது இல்லை. தேவ பிள்ளையே, இதனால நம்ம வாழ்க்கையில எதுவுமே சித்திக்காமல் போய்விடும். அல்லேலூயா. சித்திக்கிறதுன்னா என்னது? வாய்க்கிறது, நடக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? 2 கை கொண்டு வந்தவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சரி, 2 கரங்களையும் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உங்க காரியம் சித்திக்க பண்ண போகிறார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் காரியத்தில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறாரு, என் காரியத்தை நடக்க பண்ண போகிறாரு, என் காரியம் வெற்றியா முடிய போகுது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடியும், என் தேவனால செய்ய முடியும். உங்க காரியம் எதுவானாலும், உங்க காரிய சித்தி எதுவானாலும், எதுவும் சித்திக்கலையே, எதுவுமே நடக்கலையே, நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேனே, எவ்வளவு ஆண்டவரை தேடுறேனே, நான் என்ன செய்கிறேன், ஏன் எனக்கு இது வாய்க்கல? ஹல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கை வெற்றி இல்லை, என் குடும்பம் ஏன் இந்த மாதிரி இருக்கு, என் குடும்பத்தில் ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, எங்க குடும்பம் என்னைக்கு கஷ்டப்படுகிறது, எனக்கு நான் நினைக்கிறது மாதிரி ஒன்றுமே நடக்க இல்லையே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காரிய சித்தியோ கர்த்தரால் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு ஜெயம் உண்டாகும். உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். எதுவுமே நடக்கல, எதை செஞ்சாலும் தோல்வி, எதை செஞ்சாலும் வெறுமை, எதை செஞ்சாலும் ஒரு போராட்டம், எதுலையுமே எனக்கு வாழ்க்கை தோல்விதான் என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், காரிய சித்தியோ கர்த்தரால் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ண போகிறார், உங்க காரியம் வாய்க்க போகிறது. நீங்க விசுவாசமா சொன்னாலே அது நடக்கும். நீங்க தேவ பிள்ளை, உங்க கைகளை கொடுத்து சொல்லுங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரப்போகிறது, உன் காரியங்கள்ல மாற்றம் வரப்போகிறது, உன் காரியங்கள்ல ஒரு வெற்றி நடக்க போகிறது. தேவ சனமே, எதுலையுமே எனக்கு தோல்விதான் ஐயா, எதுலையுமே என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஐயா, எதை செஞ்சாலும் தொட்டாலும் அதுல ஒரு நன்மையை காண முடியல. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காரிய சித்தியோ கர்த்தரால வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஓ, காரியம் சித்திக்கும். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும் தேவ ஜனமே. ஆனா அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்யறீங்க, எல்லாத்தையும் ஏதோ செஞ்சுட்டு நீங்க உங்க இஷ்டம் போல நடந்துகிட்டு நீங்க ஜபம் கூட பண்றதில்லை, ஆராதனை கூட கிடையாது. நிறைய பேர் ஆராதனையை விட்டுட்டாங்க. அநேகருக்கு ஜப வாழ்க்கை இல்லை, அநேகர் தேவனோடு தொடர்பில்லை. தேவன்கிட்ட கோபப்பட்டு நம்ம நீதியை விளங்க பண்ண முடியுமா, இல்லை எதையாவது நம்ம சாதிக்க முடியுமா? அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடையுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியோ என்ன செய்யப்படுகிறது? அந்த வசனத்தை நீங்க மீண்டும் சீக்கிரமா வாசிங்க. யாக்கோபின் புத்தகத்துல வாசிக்கலாம். இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்க இச்சித்தும் நீங்க நினைச்சீங்க இது நடக்கும் அது நடக்கும், ஒன்னும் கிடைக்கல, ஆனாலும் கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும், நிறைய பேர் அப்படிதான் எதையும் செய்கிறது எல்லாம் நடப்பிச்சுட்டு அப்புறம் என்ன நடக்குது? அடையக்கூடாமல் போகிறீர்கள். அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும், நீங்கள்
நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே, சிலர் என்னெல்லாம் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சாலும் அவங்களுக்கு ஜெபம் கிடையாது, விண்ணப்பம் கிடையாது, தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பு கிடையாது, மனம் திரும்புவதில்லை, கர்த்தரோடு சேர்வதில்லை. இதனால் என்ன நடக்கு? உனக்கு எதுவுமே கர்த்தர் செய்ய முடியாமல் தடை பண்ணப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, இன்றைக்கு கர்த்தருக்காக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்மளை ஒப்பு கொடுக்காம எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, எனக்கு இது நடக்கன்னு நினைச்சேன், நடக்காது. அது நீங்கள் எந்த சபை போனாலும் அங்கேயும் நடக்காது. ஒருவேளை அப்படிப்பட்ட சபை இருந்தால் நீங்கள் தாராளமாக போங்க. ஆனால் கர்த்தருக்கு உண்மையான ஒரு அற்புதம், உண்மையான ஒரு விடுதலை, உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கணும்னா நீங்களும் நானும் விட வேண்டியவைகளை விட்டு மனம் திரும்பி இயேசுவுக்கு பிரியமாய் நீங்கள் நடப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் காரியங்களை கட்டாயமாய் சித்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை நல்லா தட்டி உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மேன் thank you hallelujah. எப்படியாவது உங்களுக்கு 4 ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள்ட்ட காணிக்கப்படுங்கிறதுக்காக என்ன ஆண்டவர் அழைக்கல, சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை நிரந்தரமான ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும், நீங்க நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நீங்கள் பரலோகம் போக வேண்டும். எப்படியாவது பரலோகத்துக்கு வழி இயேசுதான் உங்கள் வழி. ஹல்லேலூயா. இயேசுதான் உங்கள் சத்தியம், இயேசுதான் உங்கள் ஜீவன். அவரை நீங்கள் அண்டிக் கொள்வீர்களானால் உங்கள் காரியங்கள் வாய்க்கும். நிச்சயமா எல்லாத்திலையும் ஒரு ஜெயத்தாண்டவர் தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயம் ஆண்டவர் செய்வாருன்னு சொல்றவங்க எல்லாம், இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் தலையை அப்படியே போட்டோம் வசனத்தில் மூழ்கிடுவானுங்க. எங்க இருக்குன்னு கேட்டா அப்போ தேடுவார். அல்லேலூயா. தலையை நிமிர செய்வார் ஆண்டவர். நிமிர்ந்து பாருங்க ஒரு விஷயம். அல்லேலூயா. காரிய சித்தியோ யாரால வரோம் சொல்லுங்கப்பா. காரிய சித்தியோ உன் பிரச்சனையை தீர்க்கணும்னா கர்த்தர் ஒருவரால தான் முடியும். உன் வியாதியை குணமாக்கணும்னா இயேசுவால மாத்திரம்தான் முடியும். அவரை விசுவாசித்திருக்கிற ஒரு பிள்ளைகளை கூட தேவன் கெட்டு போக விடவே மாட்டார். அவர் அண்டி வந்த அனைவரும் பாக்கியவான்கள். ஆதலால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் காரியெல்லாம் நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும்னா நீங்க உண்மையாண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபிப்பீங்கன்னா உங்க ஜெபத்தில் கட்டாயம் நல்ல பலனை தேவன் தருவார். நல்ல ஒரு மாற்றம் வரும். உனக்கு எல்லாம் சித்திக்கும். நீ ஒன்ன எங்கேயும் ஓட வேண்டாம். நீ இயேசுவே என்று சொன்னா போதும். இமை பொழுதுல உனக்கு அற்புதங்கள் நடக்கும். இமை பொழுதுல உனக்கு விடுதலைகள் உண்டாகும். கர்த்தராலே எல்லாம் ஆகும். ஆமென். மனுஷனால கூடாதவைகள் கூட என் தேவனால எல்லாமே ஆகும். ஆமென். அதனால் அவரை நம்பி வருகிற தேவ பிள்ளைகளே, உங்க காரியத்தெல்லாம் ஆண்டவர் சித்திக்க பண்ண விரும்புகிறாரு. இதுவரையிலையும் எப்படி இருந்தோமோ தெரியாது. இதுவரையிலையும் நம்ம வாழ்க்கை ஒருவேளை கட்டப்பட்டு கூட இருக்கலாம். எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் காரியத்தை நான் சித்திக்க பண்ண போகிறேன். ஆமென். அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தில் மீண்டும் வாசிங்க, சீக்கிரமா வாசிச்சிருங்க. விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால், தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால நம்ம விண்ணப்பங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஒப்படைப்பு எல்லாமே கர்த்தர் விரும்புகிறது மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளே, அப்படி இல்லைன்னா எந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாது, எந்த காரியத்திலையும் ஒரு சக்சஸ் வராது, ஒரு ஜெயத்தை நீங்க காண முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கும் அநேக இடத்துல வேதத்தில் பாருங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லாத எந்த காரியத்தை அவங்க செஞ்சாலும் அது வாய்க்கிறது இல்லை. வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம், அதில் 13-12 சீக்கிரமா படிங்க. 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க சீக்கிரமா படிப்போம்.
2 நாளாகமோ, இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள். கவனிங்க. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள். கர்த்தருக்கு விரோதமா நீங்க என்ன செய்யக்கூடாதாம்? யுத்தம் செய்யாதிருங்கள். செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். உங்களுக்கு சித்திக்காதுன்னா உங்க காரியம் ஒன்னும் நடக்காது. ஹல்லேலூயா. அல்ல அல்லேலூயா சொல்லுவோம்மா. அப்ப கர்த்தருக்கு விரோதமா இன்னைக்கு சில காரியத்தை நம்ம செய்கிறோமா? ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? நம்முடைய நடைகள் இருக்கிறதா? நம்முடைய செயல்கள் இருக்கிறதா? நாம் தேவனோடு தான் வாழுகிறோமா என்று நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் என் காரியம்லாம் இப்படி இருக்குது? ஏன் என் காரியம் நடக்கலை? ஏன் என் காரியம் தாறுமாறாக போகுது? ஏன் எனக்கு பிரச்சனை? ஏன் எனக்கு உபத்திரவம்? ஏன் என் குடும்பம் கட்டப்பட்டு கிடக்குது? ஏன் என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை? தேவ பிள்ளையே, நீ கொஞ்சமாவது யோசித்து பார்க்கிறாயா? அல்லேலூயா. ஏன் எனக்கு குடும்பம் இன்னைக்கு வரல கண்ணீரில் இருக்கு? ஏன் சாபம் பிடிச்ச ஒரு குடும்பத்தை போல எங்க வாழ்க்கை இருக்கிறது? என் குடும்பத்தில் எப்போதான் மாற்றம் வரும்? நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்வீர்களானால், தேவன் விரும்பாத வாழ்க்கை, தேவன் விரும்பாத வழிகள், தேவன் விரும்பாத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய டைமில் கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தரானால் எனக்குரிய கனம் எங்க? மனுஷனை தேடி ஓடுறீங்க, மனுஷனை நம்பி பெரிய ஆள்னு நினைக்கிறீங்க. நீங்க தேவனை முதல்ல வைங்க. எல்லாத்திலையும் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையோ அவருடைய நீதியும் தேடுங்கள், உங்களுக்குரிய சகல காரியங்களையும் நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளை ஏன் நமக்கு சில காரியம் நடக்கல, சித்திக்கல, வாய்க்கலன்னு சொன்னால் நாம் கர்த்தருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய காரியங்களில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? தேவ காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறோமா? சபைகளுக்கு விரோதமாக இருக்கிறோமா? ஊழியங்களுக்கு எதிராக இருக்கிறோமா? ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்கள் ஆவிக்குரிய நிலைகள் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பிரியமாக இருந்தா உன் காரியத்தை ஆண்டவர் எளிமையாக ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளையே, ஒருவனுடைய வழி அவர்களுக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் அவர்களுடைய சத்துருக்கள் கூட அந்த மக்களோடு சமாதானத்துக்குள்ள வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு காரியம் எல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, எனக்கு நான் உமக்கு விரோதமான காரியம் செய்கிறேனா? உமக்கு விரோதமான வழி என்கிட்ட இருக்கா? உமக்கு விரோதமான வாழ்க்கை என்கிட்ட இருக்கா? ஆண்டவரே, எனக்கிட்ட ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போயிட்டா? ஆண்டவரே, நான் உமக்கு உண்மை இல்லாம இருக்கிறேனா? நான் பரிசுத்தம் இல்லாம வாழ்கிறேனா? ஏன் எனக்கு தோல்வி என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆகான் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்ததுனால முழு இஸ்ரவேலுக்குள்ளே என்ன வந்துச்சு? என்ன வந்தது? தோல்வி வந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் விரும்பாத இடத்துலேருந்து நீ ஒன்றை என்ன செய்யாத, எடுக்காத. அல்லேலூயா. நான் சொல்லாததை நீ செய்யாத. நம்ம என்னென்னா ஆண்டவர் சொல்லாததெல்லாம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, அப்பா ஆண்டவரே, அப்பா உங்கள் கண்ணு இருக்கா, உங்கள் காது இருக்கு. சிலர் கேட்குறது, ஏசப்பா கண்ணு இருக்கா காது இருக்கான்னா நம்ம எப்படி இருக்கோம்? நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேனா? என் ஜெபம் கேட்கப்படும்படியாக நான் உண்மையாக இருக்கிறேனா? நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேனா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து தேவனை தேடி கொண்டிருக்கிறேனா? ஆராதனையை கனம் பண்றேனா? ஜெப வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? உபவாச ஜெபம் நடக்குது, ஜெபங்கள் இல்லையே. தேவ பிள்ளையே, உனக்கு எப்படி காரியம் வாய்க்கும்? ஆனா கர்த்தர் உன்னை கிருபையா காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உன் காரியங்கள் சித்திக்க வேண்டுமானால் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரை, இனி என் வாழ்க்கை உமக்கு தான் அப்பா. எத்தனை பேர் விரும்புறீங்க?
இவ்வளோ நாளும் கடந்து போனது போட்டு யார் என்னன்னா சொல்லட்டு, ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். நீங்கள் நினைப்பீங்க தற்காலிகமாக ஏதோ நன்மை கிடைக்குது, அது இல்லை. உங்களை நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போக என் ஆண்டவர் விரும்புகிறாரே. உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகணும், பரலோகத்துக்கு கொண்டு போகணும், ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ ஜனமே, ஆதலால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்க கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவீர்களானால், வசனத்தை வாசிங்க, கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதிருங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். யாரு அவங்க? அந்நியர்கள் கிடையாது, தேவ ஜனம்தான். ஆனா தேவ ஜனமே கர்த்தருக்கு விரோதமா சில வேளையில யுத்தம் பண்ணி இருக்கு, கலகம் பண்ணி இருக்கு, முரட்டாட்டம் பண்ணி இருக்கு, தேவனை விட்டு தூரம் போயிருக்கு. ஆதலால் அந்த ஜனத்தின் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணாமல் போய்விட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் யுத்தம் பண்ணுவீர்களானால் யுத்தம் செய்யாதீங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். செய்தால் உங்களுக்கு என்ன ஆகாது? சித்திக்காது. சித்திக்காதுன்னா உங்க வெற்றிகள், உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஹல்லேலூயா. இப்போ தேவனை விட்டு நம்ம தூரம் போயிட்டு ஆண்டவர் விரோதமாக பேசிட்டே இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? சபைக்கு விரோதமாக பேசுறதுனால உனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? ஒரு விசுவாச பிள்ளைக்கு விரோதமாக நீ பேசினால் உனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எதுவுமே உனக்கு சித்திக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் காரியம் ஆண்டவரே இப்படி இருக்குது, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட நீங்கள் தேவனை சேர்வீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் காரியத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க காரியங்கள் வெற்றியாய் முடியும், உங்க காரியம் ஜெயமா முடியும், உங்க காரியத்தில் மாற்றங்கள் வரும். தேவனால பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கைகளை தட்டி உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நிபந்தனையோடு இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை பார்த்து அந்த ஆசீர்வாதமான வார்த்தை தான், சந்தோஷம்தான். எல்லாரும் காரிய சித்தி கர்த்தர் வரேன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தை எடுத்து வைத்து கொண்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் உங்கள் வழியை ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் உனக்கு சித்திக்கலைன்னு சொல்லி யாக்கோபுல சொல்லுகிறது போல, ஆண்டவரை ஏன் எனக்கு நடக்கலைன்னு சொல்லி கொஞ்ச நேரம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிங்க, தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடியும். உங்க காரியங்கள்ல வெற்றி கட்டாயமாய் வரும். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்படியானா நீங்க அப்படி விரோதமாய் இருப்பீங்கன்னா உங்க காரியம் என்ன செய்யாது? சித்திக்காது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் தேவ பிள்ளைகளே, 24வது அதிகாரம், அதே 2 நாளாகமும் 24:20 சீக்கிரமாக படிங்க. 24:20 படிங்க. எப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் காரியங்களை அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால், அந்த தேவனுடைய மனுஷன் மீது தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தருடைய கற்பனையை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ கர்த்தருக்கு விரோதமா நம்ம யுத்தம் பண்ற மாதிரி நடக்கிறது, செயல்படுகிறது எல்லாத்திலையும் கூட உங்க காரியம் என்ன செய்யாதான்? சித்திக்காது. ஹல்லேலூயா. இரண்டாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். ஆமென். அதுக்கு முந்தின கொஞ்சம் முந்தி வாசிங்க. நீங்க நல்ல கவனிங்க, சத்தமா வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது நிமித்தம் மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள். இதனால் நீங்கள் என்ன செய்யப்பட மாட்டீங்க? சித்தி பெறப்பட மாட்டீங்க. சித்தி பெற முடியாதபடி இன்னைக்கு தேவனுடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வசனங்களுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை விட்டு விடுகிற ஒரு வாழ்க்கை, தேவனை விட்டு தூரம்
போகிற ஒரு வாழ்க்கை. என் அன்பு தேவ ஜனமே, உன் காரியத்தை இன்னைக்கு நடக்க முடியாதபடி, ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி, நன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இன்றைக்கு காரியங்கள் வாய்க்காதபடிக்கு அநேக சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. அல்லேலூயா. அன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரங்க பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு விரோதமா, அவர் கட்டளைகளுக்கு விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா, வேத வசனத்துக்கு விரோதமா நீங்க நடந்தா உங்க காரியம் என்ன செய்யாதான்? வாய்க்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்க நடக்கும்போது உங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமா மாறிவிடும். ஆமென். அதனால வசனத்தை நீங்க பின்பற்றி நடக்கணும். நாம் எப்படியோ நடந்துட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னா ஒன்றுமே நடக்காது. ஆனால் உண்மையாக இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நீதியாகிய ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்டால் ஒழிய உங்கள் காரியங்களில் ஒரு பெரிய வெற்றியை காண முடியாது. அல்லேலூயா. அதனால் என் காரியம் வாய்க்கணும்னு சொன்னால் உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறதே, அநேக பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் வாய்த்தது. அல்லேலூயா. அநேக தேவ மனிதர்களுடைய காரியங்கள் வாய்த்தது. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத அனுபவத்தோடு கூட வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையில காரியம் வாய்க்கவில்லை, சித்திக்கவில்லை, எதுவுமே நடக்காது. பாருங்க, எத்தனையோ வருஷம் சபை போனாலும், எத்தனையோ வருஷம் சத்தியம் கேட்டாலும், எத்தனை ஆண்டு பழைய விசுவாசின்னு சொன்னாலும் காரியம் வாய்க்காது. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாய் நடக்கிறாய். வேதத்துக்கு புறம்பான உங்க வாழ்க்கை, தேவனுக்கு சித்தமில்லாத நடைகள், வாழ்க்கைகள், இதனால உங்க காரியம் எல்லாம் இன்னைக்கு வரலையும் ஸ்டக் ஆகி தடை செய்யப்படுகிறது. இன்றைக்கு நீங்க உண்மையா உணரும் பொழுது, உண்மையா ஆண்டவரே என் காரியம் வாய்க்கணும்னு சொல்லுகிறவங்க எத்தனை பேரு? உண்மையா மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இனி உமக்கு சித்தமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை நீர் நடத்தும், உம் சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்பாத ஒரு காரியம், வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம் என் வாழ்க்கையில வராதபடிக்கு என்னை காப்பாற்றி என் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும் என்று சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கட்டாயமாக வேதம் சொல்லுகிறது, உன் காரியம் வாய்க்கும், உன் வழிகள் வாய்க்கும், உனக்கு எங்க போனாலும் ஜெயம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும், கட்டுகள் உடைக்கப்படும், சாபம் அழிக்கப்படும், உனக்கு விரோதமாக இருக்கிற வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும். இன்றைக்கு வரல ஏன் தேவ பிள்ளை உன் வாழ்க்கையில கண்ணீர்? எத்தனை காலம்தான் இந்த போராட்டத்தோடு போராடி கொண்டிருப்பாய்? ஆனால் உனக்கு மனம் திரும்ப மனம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, மனம் திரும்பி குணப்படுவீர்களானால் கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தேவன் தரப்போகிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குள்ளே விடுதலை இறங்கி வருகிறது. உங்கள் காரியங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது, சாப கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. அதனால் கட்டாயமாக மாற்றம் வரப்போகுது. நீங்கள் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பிரசன்ஸை தேவன் ஊற்றி கொண்டிருக்கிறார். கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது, சாபங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இனி இயேசுவின் நாமத்தில் உன் காரியம் நடக்கும். இத்தனை காலம் இந்த நாட்கள் கடந்து போயிட்டு இனி எப்போதான் என் வாழ்க்கையில மாற்றம் வருமோ, இனி வராதுன்னு கூட நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கட்டாயமா உன் காரியங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும். எல்லாத்தையும் தேவன் நன்மையாய் மாற்ற என் தேவனால முடியும். நாம் விசுவாசிக்கிற இயேசுவால எல்லாத்தையும் செய்ய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் யோபு நினைச்சிருப்பாரா? அன்பு தேவ பிள்ளைகளை, மாறாக நடந்தது. ஆனால் யோபு உண்மையா இருந்தார், கர்த்தரையே நம்பி இருந்தார். ஆதலால் தேவ பிள்ளையே கடைசி முடிவு எப்படி நடந்துச்சு? காரியம் மாறுதலாய் முடிஞ்சிச்சு இல்லையா? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் உற்சாகமா. தேவ பிள்ளை எசேக்கியா 15 அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான். எசேக்கியாவுக்கு என்ன கொடுத்தாங்க? ஆண்டவர் சொன்ன என்ன வந்துச்சுன்னா, தேவ பிள்ளைகளை நீர் என்ன பண்ண, மரணம், உமக்கு மரணம் வரப்போகுது,
உம்முடைய வீட்டு காரியத்தை என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே எசேக்கியா என்ன செஞ்சாரு? ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவர்கிட்ட அழுது மன்றாடி கண்ணீர் வடித்து ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எனக்கு ஜீவனை கூட்டி தாரும். அல்லேலூயா. நம்ம என்ன எந்த மந்திரவாதியை பார்க்கலாம், இல்லை எந்த டாக்டரை பார்க்கலாம், எங்கே ஜீவன் கிடைக்கும்? டாக்டரா ஜீவன் வச்சிருக்காரு? இல்லை மந்திரவாதி ஏதாவது ஜீவன் கொடுப்பானா? நிறைய இடத்துல மந்திரவாதி உயிரே எடுத்துடலாம். அங்கங்கே கொண்டு பலி கொடுக்குறாங்க. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வழியில் உங்களை விட்டு கொடுங்கள். ஆண்டவரே, என் காரியம் வாய்க்க வேண்டும், நான் உமக்கென்று வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கும் போதே ஒரு மாற்றம் வரும். தீர்மானம் எடுக்கும் போதே மாற்றம் வரும். ஒப்பு கொடுக்கும் போதே. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய காரியத்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆவியானவர் எனக்கு கொடுத்த வசனத்தினால தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எதுவுமே நடக்காத ஒரு கொடுமையான நிலைமையில் இருக்கிறீங்க. ஏதோ நடக்கிற போல இருக்கு, ஆனால் நடக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம், உங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்கள் கட்டாயமாய் செய்ய போகிறார். காரியம் வாய்க்கும், நிச்சயமா வாய்க்கும். அல்லேலூயா. நிச்சயமா வாய்க்கும். நீ எந்த காரியத்துக்காக அழுதாலும் செபித்தாலும் கட்டாயமா அது வாய்க்க தேவன் செய்வார். அன்றைக்கு அநேக சூழ்நிலையில தேவ ஜனங்க உண்மையா ஜெபிக்காத போது, உண்மையா மனம் திரும்பாத போது அவங்க காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டது. காரியம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையை சித்திக்கவில்லை. உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது கட்டாயம் உங்க காரியங்கள்ல மாற்றம் வரும். என் புருஷனுக்காக நான் திறப்பில் நிக்கணும், என் மனைவிக்காக நான் திறப்பில் நிக்கணும், நான் என் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச வைராக்கியம் உங்களுக்குள்ள வருமானால் உங்கள் குடும்பங்கள்ல மாற்றம் கட்டாயமாய் வரும். உங்களுக்கு டைம் இல்லை, செபிக்க நேரம் இல்லை, அங்கெங்க போறதுக்கே சரியா இருக்கு. என் அன்பு தேவ ஜனமே, ஏன் உங்களுக்கு தடை வருகிறது? இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எல்லா காரியங்கள் வாய்க்க எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. நீங்க திறப்பில் நின்றா மாத்திரம்தான் காரியங்களை வாய்க்க பண்ணி பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காமல் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 24 அதே அருமையான உள்ள இன்றைக்கு உங்க வாழ்க்கையை, உங்க வழியை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது எல்லாம் ஆசீர்வாதமாக மாறிவிடும். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம படிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 39 அதில் 2வது வசனத்தை சீக்கிரமா படிங்க. 39:2 வாசிங்க சீக்கிரமா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். நல்ல கவனிங்க. கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடே இருந்தார். யாரோடு இருந்தார் சொல்லுங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் எப்படி இருந்தான்? காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் உங்களோடு இருந்தா நீங்க எப்படி மாறுவீங்க? கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க இன்றிலிருந்து காரிய சித்தி உள்ளவர்களா மாறிடுவீங்க. உங்களுக்கு நடக்காததெல்லாம் நடக்க போகுது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நடக்காததெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், விடுதலைகள் வரும், சுகம் உண்டாகும். நீங்க தைரியப்படுவீர்கள். அல்லேலூயா. இவ்வளவு நாளும் காரியம் நடக்கலைன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு உண்மையிலே கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி உங்க கையை அசைச்சு காட்டுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கு. எல்லாரோடையும் கர்த்தர் இருக்காரு. அப்போ உங்க எல்லாருடைய காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணிட்டாரு. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமா ஆண்டவர் செய்வாரு. நீ விசுவாசத்தோடு தேவனுக்கு உண்மையா இருங்க, உண்மையை அவரை பற்றிடுங்க, அவரை விட்டு மாத்திரம் விலகிடாதுங்க. தேவ பிள்ளைகளை, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கடினமாக நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன்னா, நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்சவங்க கஷ்டப்படுகிறாங்க, பாடுபடுகிறாங்க, துன்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை தடை செய்யப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் இழந்து கிடக்கிறாங்க. ஏதோ ஒரு சாபம் அவங்க குடும்பத்தை மேற்கொள்ள பார்க்கிறது. அதெல்லாம் தான் நான் சொல்லுகிறேன், அந்த காரியெல்லாம் முறியடிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அந்த போராட்டங்கள் முறைக்கப்பட, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போமானால் உங்கள் காரியம் வாய்க்கும்.
நீங்க உண்மையா இருங்க. அல்லேலூயா. செபத்தில் ஓடுகிற நீங்க உண்மையா இருங்க. ஆராதனைக்கு ஓடுகிற நீங்க உண்மையா இருங்க. நீங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் காரியங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அது வாய்க்கும். அல்லேலூயா. நிச்சயமா வாய்க்கும். அல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன், அவன் யாக்கோபனுடைய ஒரு குமாரன் இல்லையா? ஆனால் அவன் சின்னதிலேயே தெய்வ பயம் உள்ளவனாக இருந்தான். அவன் எந்த ஒரு குற்றம் குறையை கண்ட உடனேயும் அப்பா கிட்ட போய் சொல்லுவான் இல்லையா? அதனால் அவங்க சகோதரங்கள்லாம் பொறாமை கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, அவனுக்குள்ள நிறைய தரிசனம் இருந்துச்சு இல்லையா? இப்போ நிறைய பேர் தரிசனம், எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா எனக்கு தரிசனம் கொடுக்குறாருன்னு சொல்லியவங்க, நான் கனவு கண்டிருக்கிறேன், நல்ல நல்ல தரிசனம் கண்டிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இருக்கா அந்த அபிஷேகம்? தரிசனம் காண்ற அனுபவம் இல்லையா? இருக்கு, சிலருக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனங்களை காண்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனால் தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக அவனை அடிமையாக கொண்டு போனாங்க. தேவ பிள்ளைகளே, அந்நிய தேசத்தில் விற்கப்பட்டான். சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். ஆனால் எங்கே போனாலும் அவன் காரியம் ஜெயமாகவே இருந்தது. அல்லேலூயா. ரொம்ப கொஞ்ச நாள் பாடுகளுக்குள்ள நடத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் அவன் எப்படி இருந்தான்? காரிய சித்தி உள்ளவனாக தேவன் அவனை அபிஷேகித்தார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்த்து கொண்டிருந்தது. அந்த சிறைச்சாலையிலே தேவ பிள்ளையே, அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது கூட அந்த போத்திபார் அந்த வீடு முழுவதும் யாருடைய கண்ட்ரோலில் ஒப்பு கொடுத்தான்? யோசேப். ஏன், என்ன காரணம்? அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை என்ன செய்யாங்க, ஒரு வேலையில் கொண்டு வச்சாச்சுன்னா, ஐயோ உன்னால் ஒரு நஷ்டங்க, நீ வராதுன்னு சொல்லிய மாதிரி இருக்கிறோம். அப்படி இல்லை அருமையான உங்களால் அந்த வீடு எகிப்தில் பாருங்க, போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுது. அவன் ஒரு அந்நியனுக்கே ஆசீர்வாதம் போகுது இந்த தேவ பிள்ளையால். நீங்களும் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களால் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மூலம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாருங்கள், காரிய சித்தி உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் உங்கள் மூலம் ஒரு ஆசீர்வாதம் அங்கே போயிடும். அல்லேலூயா. அதை தான் பாருங்க. அப்போது கடைசி செய்யாத குற்றத்துக்காக எங்கே கொண்டு போட்டாங்க? சிறைச்சாலைக்குள்ளே போட்டாங்க. சிறைச்சாலையிலையும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அதனால சிறைச்சாலை காவலாளன் என்ன பண்றான்னா, அவன் வசத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. கடைசியா சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு இப்பொழுது அழைப்பு வருகிறது. தேசத்தில் ஒரு அழைப்பு, அதிகாரமான ஒரு அழைப்பு வருகிறது. ராஜா அழைக்கிறாரு, நீங்க வாங்கன்னு சொன்ன உடனே ராஜாவின் கனவுக்கு விளக்கத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த ராஜா அவனை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? தேவ ஆவியை பெற்றிருக்கிற இவனை போல வேறொரு மனுஷன் உண்டோ என்று சொல்லி அவனுடைய கையில கிடந்த அந்த மோதிரத்தை எடுத்து இந்த ஜோசேப்புக்கு போட்டான் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தேசத்தில் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். அவன் காரியம் ஜெயமாய் மாறினது. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் அன்பு தேவ ஜனமே, உங்க காரியத்திலே மாற்றம் கட்டாயமாய் தேவன் தரப்போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஆதலால் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய சித்தம் போல என்ன நடத்துங்க. என் வாழ்க்கை காரிய சித்தி உள்ள ஒரு வாழ்க்கையா மாறணும். ஒரு யோசேப்பை போல என் வாழ்க்கையை மாற்றுங்க. இன்னும் பாருங்க, அநேக தேவ மனுஷருடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. வசனத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 31 அதில் 21வது வசனத்தை நீங்கள் படிங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம். எசேக்கியாவின் காரியங்கள். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அவன் எப்படி பெற்றான் பாருங்க. என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய காரியத்தில் எப்படி பெற்றான்? என்ன செஞ்சாராம்? தன் முழு இதயத்தோடு செஞ்சான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணா எப்படி பண்ணணும்? அல்லேலூயா. பிரசங்கம் கேட்டால் எப்படி இருக்கணும்? எப்படா முடியும்? அல்லேலூயா. இப்போ முடிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்படி முழு இருதயத்தோடு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் போது நீ தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பாய். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். இந்த எசேக்கியாவின் நாட்களில் எசேக்கியா அந்த ராஜா எப்படி இருந்தானா, தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அவன் எதெல்லாம் செஞ்சானோ, கர்த்தருக்குன்னு உழைக்கிறது, கொடுக்கிறது, செய்கிறது, தேவ சித்தம் செய்கிறது, தேவனுக்காக ஓடுகிறது, ஊழியம் செய்வது, முழு இருதயத்தோடு நீங்க செய்வீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் காரியம் சித்தி பெறும். எல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கட்டாயமா சித்தி பெறும், கட்டாயமா அது வாய்க்கும். ஆதலால் தேவ பிள்ளைகளே, எசேக்கியாவின் வாழ்க்கையில் இப்படி செய்த ஆண்டவர் அநேக பரிசுத்தவான்களுடைய காரியங்களை சித்திக்க பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் தேவ பிள்ளைகளே, அப்போ உங்கள் காரியங்கள் வாய்க்கும். வேதம் சொல்லுகிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை சத்தியமாக சொல்ல மாட்டாங்க, உண்மையை உண்மைன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உன் காரியம் எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். கர்த்தர் சொல்கிறார், குறி சொல்கிற மாதிரிலாம் சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. மந்திரவாதிகளை போல கூட இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் ஆகிவிட்டது. ஆதலால் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்கள். அன்றைக்கு 400 பாருங்கள், எத்தனை பேர், கிட்டத்தட்ட 400 தீர்க்கதரிசிங்க அப்படி ஒரே மாதிரி சொன்னாங்க, உனக்கு போங்க யுத்தத்துக்கு போங்க. 2 ராஜாக்கள், அருமையான பிள்ளைகள் 2 வாசனை வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 22, அதில் 22ல் 11வது வசனத்தை படித்து பாருங்க. 2 ராஜாக்கள், சாரி 1 ராஜாக்கள் 22:11 படிக்கலாமா? 1 ராஜாக்களில் சீக்கிரமாக எடுத்து படிக்கலாமா? கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம். கீலேயாத்தில் உள்ள ஒரு ராமாத்து என்கிற ஒரு ஊர்ல யுத்தம் நடக்க போகுது. அப்ப 2 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. யார் தான் தீர்க்க தரிசனம் சொல்லியா? ஊழியக்காரங்க சொல்றாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் போகும், அந்த இடத்துக்கு நீங்க யுத்தத்துக்கு போங்க. அப்ப என்ன நடக்கும்? உமக்கு வாய்க்கும்னு சொன்னார். அல்லேலூயா. இப்படி எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே மாதிரி சொல்லியாங்க. 15வது வசனத்திலிருந்து நீங்க மீண்டும் படிங்க. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது, இப்ப இன்னும் ஒருத்தர் யாருமே இனி தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா, இவங்களை தவிர வேற யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களான்னு சொல்லி அங்க ராஜா ஒருத்தர் கேட்கிறாரு, யோசபத் ராஜா. அல்லேலூயா. அப்போ உடனே ஆமா ஒருத்தன் இருக்கான். அவன் என்னை பத்தி என்ன சொல்லுவான்? நல்லதான் சொல்ல மாட்டான், எல்லாம் கெட்டதாக தான் சொல்லுவான், காரியத்தை கரெக்டாக சொல்லிடுவான். அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு 15வது வசனத்திலிருந்து படிங்க. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே, இந்த மிகாயா என்கிற ஒரு தேவ மனுஷன், மற்ற நிறைய தீர்க்கதரிசிங்க. அப்ப பொய்க்கும் உண்மைக்கும் நீங்க டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. உண்மையான ஊழியர்களை உண்டு, பொய் அடிச்சு விடுறவங்களும் உண்டு. உங்களை திருப்திப்படுத்துறான, உங்களுக்கு ஏதாவது அது நடக்கும் இது நடக்குன்னு சொல்லி அனுப்ப இல்லை. உண்மையா இருங்க, கர்த்தருக்கு பிரியமா இருங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க, வேதத்தின்படி நடையுங்க, உங்க காரியம் எல்லாம் ஆசீர்வாதமா மாறும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. அதனால நீங்க வேதத்துல எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது. அந்த வசனத்துல அவன் சொல்லு, இப்ப மிகாயா என்கிற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு பார்ப்போம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அவர் சொல்ற காரியத்தை நீங்க படிங்க. நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகதா என்று கேட்டான். அந்த ராமத்துக்கு யுத்தம் பண்ண போகலாமா போக கூடாதான்னு கேட்கிறாரு. அதற்கு அவன் போம், உமக்கு வாய்க்கும்,
உமக்கு வாய்க்கும். கர்த்தரதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாத்தீங்களா? இப்ப போங்க, அது வாய்க்கும், எல்லாம் உங்களுக்கு வெற்றியா முடியும்னு சொன்னாரு. ராஜா அவனை பார்த்து, அடுத்து ராஜா என்ன சொல்றாரு? நீ கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மை அல்லாமல், நீ உண்மையா இல்லாமல் வேறொன்று என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு, வேற ஒன்னையும் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் முன்னே ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்போ 20வது வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீலேயாத்துள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, பாத்தீங்களா? இப்போ அங்க ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி வருது பாருங்க. பொய்யின் தீர்க்கதரிசிகள் வாயில ஒரு அசுத்தாவி போய், நீ போ உனக்கு வெற்றி கிடைக்கும், அல்லேலூயா, நீ போ உனக்கு ஜெயம் கிடைக்கும். இப்படிதான் இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனம் நடக்குது. எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நான் சொல்ல, உண்மையா ஊழியம் செய்கிற உண்மையான தீர்க்க தரிசிகள் நிறைய இருக்காங்க, அல்லேலூயா. ஆனால் கள்ள தீர்க்க தரிசனம் நிறைய பேரை சொல்லி சொல்லி ஏமாற்றி வஞ்சிக்கிற உலகமாக மாறி போயிட்டு, அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போங்க காரியம் வாய்க்கும். ஆனால் போனால் இப்போ என்ன நடந்து தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பொய்யின் ஆவி அங்கே போயிட்டு சொல்லுது, நாம் எல்லா தீர்க்க தரிசிக்க வாயிலையும் போய் பொய் ஆவியாக இருக்க போகிறேன். அப்போ போய் பொய் சொல்லுது. பொய் சொன்னது போல அதை நம்பி ராஜாக்கள் யுத்தத்துக்கு போனாங்க. ஆனால் அந்த மிகாயா என்கிற தீர்க்கதரிசி, இல்லை, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இஸ்ரவேல் மக்கள் மாற போகிறாங்க, ஆதலால் நீங்கள் இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல என்று சொன்ன போதும் கூட அந்த மெய்யான வார்த்தையை நம்பாமல் பொய்யை நம்பி போய் கடைசி ஃபுல் எல்லாரும் அழிக்கப்பட்டு முற்றிலும் அழிந்து போனார்கள். அல்லையிலே சொல்லுவோமா? ஆதலால் தான் தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்கள். எப்படியோ ஒரு காரிய சித்தி நடக்கணும், எங்கேயோ போய் குறி கேட்கறது, எங்கேயோ போய் ஜாதகம் பார்க்கறது, யோசியம் பார்க்கறது. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளை கூட நிறைய பேர் குறி பார்க்குற மாதிரி ஓடுறாங்க. அந்த அனுபவம் எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே என் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும், அல்லேலூயா. தீர்மானம் எடுங்க தேவ பிள்ளையே. ஆண்டவர் சொல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன் காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுவேன். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன் காரியம் வாய்க்கும். ஆதலால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நாம் எல்லாரும் அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். நேரங்கள் போய்விட்டது, அதனால் எல்லாரும் செபிக்க போகிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எல்லாரும் முழங்கால் படி போட முடிஞ்சவங்க முழங்கால் படி போடலாம். எழுந்து நின்று செபிக்க விரும்புகிறவங்க எழுந்து நின்று செபிக்கலாம். தேவ சமூகத்தில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, உனக்கு அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி உன்னை ஏமாற்றுகிறதற்காக எங்களை தேவன் ஊழியத்தில் அழைக்கவில்லை. சத்தியத்தை சத்தியமாக சொல்லி உங்களை வழி நடத்ததான் தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாய் மாற்றும். உன் காரியம் நடக்கும், உன் காரியம் நடக்கும். காரிய சித்தியோ கர்த்தரால வரும். ஏசப்பா, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியட்டும். ஹல்லேலூயா. அதற்கு மாறாக தேவ பிள்ளை, உனக்கு என்ன நடந்தாலும் தேவ சித்தம் இல்லாத காரியம் உனக்கு ஜெயமா முடியாது. தேவ சித்தத்துக்குரிய காரியம் உங்களுக்கு வெற்றியையும் விடுதலையும் கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் யோசேப்புக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம், ஆண்டவரே, எசேக்கியா தேவ காரியத்தில் எதெல்லாம் செய்தானோ அதெல்லாம் வாய்த்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களும் கூட இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். ஆண்டவரே, வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறிவிடும், வெற்றியாய் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வாக்குகளை கேட்ட நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி நடந்து ஒரு பெரிய ஜெயத்தை சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா. உன் பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. நெடுநாளாக காத்திருக்கிற காரியங்களிலே ஒரு வெற்றி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். காரியம் வாய்ப்பதாக, நன்மையான முடிவுகளை காண்பார்களாக, ஜெயம் உம்மால வருவதாக. கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உம்மாலே காரிய சித்திகள் நடக்கிறதற்காக, அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்துடனே போய் வருவோம். God bless you.